அதாவதுங்க, எங்க ஊர்ல ஆடத் தெரியாதவளுக்கு மேடை கோணையா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அரசியலே தெரியாத தற்குறிகளுக்கு முதல்வர் ஆகணும், பிரதமர் ஆகணும்ன்ற ஆசை எல்லாம் வந்திருக்குது பாருங்க. அதே மாதிரி நம்மளுடைய பனையூர் பண்ணையாரு, பனையூர் பண்ணையார்னா யாருன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். நேற்று பெய்த மழையில இன்னைக்கு முளைச்ச காலா மாதிரி தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் புதுசு புதுசா கட்சிகள் எல்லாம் தொடங்கிட்டு இருக்காங்கல்ல. அப்படி தொடங்குற ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். ஆரம்பத்தில் இக்க விட்டுட்டாங்க. நாம எடுத்து சொன்ன போறதான் வெற்றி கழகம் இக்கு வச்சு வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சாங்க. அந்த கட்சியுடைய தலைவர் தான் பனையூர்ல இருக்கக்கூடிய பண்ணையாரு. பண்ணையாரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவார்னா, பொதுமக்கள் வீட்டுல இலவு விழுந்துட்டா கூட பரவாயில்லைங்க, வீட்டுக்கு வரவழைச்சுதான் ஆறுதல் சொல்லுவாரு. பண்ணையார் நேரடியா போயிட்டு மக்களை சந்திக்க மாட்டாரு. அந்த மாதிரிதான் பனையார்ல இருக்கக்கூடிய இந்த பண்ணையார் கரூர்ல நடந்த அந்த 41 இளவுக்கு வீட்டுக்கு வரவழைச்சு 20 லட்சம் ரூபாய் கொடுத்து அவங்க வாயை அடைச்சு ஆறுதல் கொடுத்து அனுப்பி விட்டாரு. அப்படிப்பட்ட பனையூர் பண்ணையாரு நேற்று மாமல்லபுரத்துல மாநில மாவட்ட செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம்ன்றத நடத்தினாருங்க. அந்த கூட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா பனையூர் பண்ணையாரு 18 நிமிஷம் பேசினாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பயங்கரமான காமெடி நடந்துட்டு இருந்துச்சு. இட்டு போறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னாப்புல நம்முடைய அண்ணன் புசி ஆனந்த், அவருடைய அறிவெல்லாம் பார்த்து நான் அப்படி திகச்சு போயிட்டேன், ஷாக் ஆயிட்டான். அப்படியே நம்ம தளபதி 234 தொகுதியில நிப்பாரு. ஆனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அப்படி இடம் இல்லைங்க. ஒரு ஆளு 4 தொகுதிக்கு மேல நிக்க முடியாதுன்னு அறிவுபூர்வமா ஒரு விளக்கத்தை செயல் வீரர்களுக்கு கொடுத்தாரு பாருங்களேன். அதுலதான் நான் ஷாக் ஆயிட்டேன். இந்த மாதிரி ஒரு முட்டாளெல்லாம் வச்சுக்கிட்டு கட்சியை எப்படியா நீங்க நடத்துவீங்கன்ற ஒரு கேள்வி நமக்கு வரத்தானே செய்யுது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூட தெரியாத இவரு பாண்டிச்சேரியில எப்படி குப்பை கொட்டினாருன்ற கேள்வி நமக்கு வரத்தானங்க செய்யுது. மைக்க எடுத்த உடனே ஆரம்பிச்சது நம்மள பயமுறுத்தி பார்த்தாங்க. எது மத்திய அரசு பயமுறுத்தி பார்த்தாங்க. நம்மளை பார்த்தா அப்படியா தெரியுது, முகத்துல பார்த்தா தெரியுதா, பயம் தெரியுதான்னு கேட்டாரு. ஆமா, உண்மைதான். நீங்க எல்லாம் யாருக்கும் பயப்படாத ஆளுங்க தாங்க. நாங்க பார்த்தோம், கரூர் சம்பவத்துல பார்த்தோம். கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் 41 பேர் செத்து போயிட்டாங்கன்னு செய்தி வந்த உடனே துண்டக்கானும் துணியக்கானும் தனி பிளைட்டை பிடிச்சி தைரியமா பனையூருக்கு ஓடி வந்த ஆட்கள் தான் நீங்க. அந்த ஸ்பாட்ல யாருமே இல்ல, எல்லாம் தைரியமா சென்னைக்கு ஓடி வந்துட்டாங்க போல தெரியுது. ஆனா அவங்க பேசுறாங்க, நாங்கெல்லாம் தைரியசாலிங்க, டிஎம்கே தான் சதி பண்ணிடுச்சு, டிஎம்கேவோட சதியா கூட இருந்துட்டு போட்டோம். அன்னைக்கு குரல் கொடுத்தது அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இபிஎஸ் தான். அந்த நன்றி உணர்வு கூட இல்லாம நீங்க இன்னைக்கு மைக்க பிடிச்சு பேசிட்டு இருக்கிறீங்க. அதுதான் நான் முதல்ல சொன்னேன், ஆட தெரியாதவளுக்கு மேடை கோணையா. டிஎம்கேவோட சதியாக இருந்தாலும் சரி, அங்க யாருடைய தேர்தல் பிரச்சாரம் நடந்தது? தமிழக வெற்றி கழகமான உங்க கட்சியோட பிரச்சாரம் தான் அங்க நடந்தது. அப்ப அங்க நடந்த சம்பவங்களுக்கு யாரு பொறுப்பேற்கணும்? சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு வயிற்றுல மரத்தோடைய அந்த கிளைகள்லாம் குத்தி கிளறி குடல்லாம் வெளியில வந்திருக்கு. அந்த வீடியோ காட்சிகள்லாம் பதற வைக்குது. அப்படியே அந்த இடத்த விட்டுட்டு துண்டக்கானும் துணிய காணும்னு பனையூருக்கு ஓடி வந்தப்ப உங்களோட தைரியம் என்னன்றத நாங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். பனையூர் பண்ணையார் அவர்களே, எப்போதுமே பனையூர் பண்ணையார் பேசுறப்ப எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, நேரடி எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா டிஎம்கே. டிவிக்கே டிஎம்கேக்கு மட்டும்தான் போட்டீங்க. நாங்க வேற யாரையும் பற்றிலாம் பேச மாட்டோம், விமர்சனம் பண்ண மாட்டோம்னா தைரியமா பேசினாலு இப்ப அந்த கதையெல்லாம் பேசவே இல்லை. அண்ணா திமுக மறைமுகமா சரண்டர் ஆயிடுச்சா மத்திய அரசு கிட்ட, டிஎம்கே நேரடியா சரண்டர் ஆயிடுச்சா, அவ்வளவுதான் வித்தியாசமா. யாரு முன்னாள் முதலமைச்சர் கிட்ட போய் சரண்டர் ஆனாங்க? 5 மணி நேரம் இப்படி கைய கட்டிட்டு நின்னாங்கன்றத பனையூர் பண்ணையாருக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். அணில் குஞ்சு மாதிரி நாங்கெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யறோம் ஐயா, தயவு செய்து படத்தை வெளியில விட்டுடுங்க ஐயா, அம்மா அம்மா அப்படின்லாம் கெஞ்சுனீங்க. நீங்க உங்களுடைய தைரியம் என்ன, உங்களுடைய தீரம் என்னன்றதான் நாங்க அந்த 5 மணி நேரத்துல பாத்துட்டோம், நல்லாவே பாத்துட்டோம். அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கவர்ச்சிகரமான திட்டங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க நீங்க இதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில நீங்க என்ன சொன்னீங்க? ஆளுக்கு ஒரு வீடு, 4 வீலரு 2 வீலரு, கோடிக்கணக்கான பணம், அப்படி மக்களை கோடீஸ்வரர் ஆக்கிறேன் நானு. ஏழையாக இருக்கக்கூடிய மக்கள்லாம் தமிழகத்துல பார்க்கவே முடியாதுங்க. இது கவர்ச்சிகரமான திட்டங்கள் இல்லையா? இந்த திட்டங்கள் முதல்ல எங்க இருந்து வந்தது? 50 வருட காலம் திராவிட கட்சிகள் இங்க ஆண்டுட்டு இருக்காங்கன்னா அவங்க கொடுத்த திட்டங்கள் தான் இது. அண்ணா திமுக கொடுத்த திட்டங்கள் தான் இது. டிஎம்கே உடைய ஓட்டை பிரிக்கக்கூடிய ஒரு ஸ்பாய்லராக நீங்க இருப்பீங்களே தவிர எந்த காலகட்டத்திலையும் ஆட்சியை பிடிச்சு முதலமைச்சர் பிரதமர் கனவெல்லாம் காணவே காணாதீங்க. இதற்கு முன்னாடி எல்லாம் பாஜக தான் எங்களுடைய கொள்கை எதிரி, நேர் எதிரி, டிஎம்கே தான் எங்களுடைய எதிரின்னு பேசினவரு இப்ப அண்ணா திமுக எழுத்து பேசுறாருன்னா என்ன காரணங்க? யாரோ பனையூர் பண்ணையார கூப்பிட்டு மண்டையில நங்கு நங்கு நங்குன்னு கொட்டி இருக்கிறாங்க. கொட்டி சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பண்ணையாரே இப்படி எல்லாம் அரசியல் பண்ணக்கூடாது,
நீங்க டிஎம்கே டிவிக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒருத்தர் வந்துட்டு சிக்ஸர் அடிச்சுட்டாரு, ஒரு பால்ல சிக்ஸர் அடிச்சுட்டாரு. சைலண்டா வந்து வலுவான ஒரு கூட்டணியா அமைச்சிருக்கிறாரு இபிஎஸ். அதனால அடுத்த வாட்டி நீங்க பேசும்போது பண்ணையாரே இபிஎஸ் அப்படி உள்ள இழுத்து போடுங்க அப்படின்னு கூப்பிட்டு மண்டில கொட்டிருக்காப்ல. அதனாலதான் இப்ப வந்த உடனே ஊழல் கட்சியா, அடிமை கட்சியா, தீய சக்தியா, அதனால இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 கட்சிகளையும் வந்து அப்படி அகற்றிடணுமா அப்படின்னு மேடையில பணிவர் பண்ணையார் வந்து பேசுறாப்ல. ஒரு விஷயத்த வந்து நாங்க ஞாபகப்படுத்த விரும்புறோம். 120 டிக்கெட்டை ரசிகர்களை ஏமாற்றி 5000 வரைக்கும் இன்னைக்கு உங்க கட்சியில உங்க சங்கத்துல இருக்கக்கூடியவங்க, ரசிகர் மன்றத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் வித்துட்டு இருக்கிறாங்களே, அதெல்லாம் என்னது அது? அதெல்லாம் வந்து ஊழல் இல்லையா? ஊழல் யாரு பண்ணுனாங்க? ஒரு கார் வாங்குனீங்க, இம்போர்ட்டட் காரு, இந்தியாக்குள்ள கொண்டு வரதுக்கு ஒரு இந்திய குடிமகனான உங்களுக்கு வரி கட்ட துப்பு இல்ல. கோர்ட்டு கேஸ் எல்லாம் அலைஞ்சிட்டு அதுக்கு எவ்வளவு ஆர்கியூமெண்ட், லீகலி வரி கட்ட துப்பு இல்லாத நீங்க வந்து அண்ணா திமுக பற்றி பேசலாமா? அதுவும் போக இதுல என்ன கொடுமை தெரியுங்களா? செங்கோட்டையனை மேடையில வச்சுக்கிட்டு இவர் ஊழல் பற்றி பேசுறாரு பாருங்க, அதுதான் மிகப்பெரிய கொடுமை. வாச்சாத்தி வழக்கையும் செங்கோட்டையனையும் பிரிக்கவே முடியாதுங்க. அவ்வளவு பெண்களை கற்பழிச்சாங்க, கண்ணுக்கு எதிர கற்பழிச்சாங்க. அதுக்கு துணை போனது வந்து செங்கோட்டையனு. அவ்வளவு ஊழல் அதில் நடந்திருக்குது அவர் ஆட்சியில் இருந்தப்ப. அந்த ஊழல்வாதிய மேடையில வச்சுக்கிட்டு ஒரு ஊழல் பற்றி பேசுறாரு, அண்ணா திமுக பற்றி பேசுறாரு. 4 கட்சி இல்லைங்க, 40 கட்சி தாவி 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 வந்த நாஞ்சல் சம்பத்தை மேடையில வச்சுட்டு பேசுறாரு. அவர் 2000 ரூபாய் கொடுத்தா டிஎம்கே பாராட்டி பேசுவாரு, 3000 ரூபாய் கொடுத்தா அண்ணா திமுகவை பாராட்டி பேசுவாரு. இனோவா கார் கொடுத்தா தமிழக வெற்றி கழகத்துல இருப்பாரு. அதை விட பென்ஸ் கார் கொடுத்தாங்கன்னா டிஎம்கே பக்கம் வந்துருவாரு. அந்த மாதிரி அரசியல்ல ஒரு தற்கூரி அரசியல்வாதியை நீங்க பார்க்கவே முடியாது, ஒரு பச்சோந்திய வந்து நீங்க பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட நாஞ்சல் சம்பத்தை மேடையில உட்கார வச்சுக்கிட்டு இவர் ஊழல் பற்றி பேசுறாரு, செங்கோடியனை வச்சுக்கிட்டு பேசுறாரு. ஆதவ் அர்ஜுனா யாருன்னு தெரியுமா? முதல்ல விஜய் அவர்களுக்கு மார்ட்டின் லாட்டரி தெரியுமா உங்களுக்கு? அவரோட வரலாறு என்னன்னு தெரியுமா? அவங்க எப்படி கோடீஸ்வரர் ஆனாங்கன்னு தெரியுமா? மக்களுடைய, ஏழை மக்களுடைய வயிற்றுச்சல்ல வாங்கி அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பறிச்சு குடும்பத்தை நடுத்தர நிறுத்தி லாட்டரி சிட்டு அப்படின்ற பெயர்ல மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிச்ச அந்த ஆதவ் அர்ஜுனாவை மேடையில வச்சுட்டு பேசுறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நாஞ்சல் சம்பத்தை வச்சு பேசுறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அவங்களெல்லாம் மேடையில வச்சுக்கிட்டு ஊழல் பற்றி நீங்க பேசலாமா? பணியூர் பண்ணையார் அவர்களே, அண்ணா திமுக பற்றி நீங்க பேசலாமா? அரசியல்ல மிகப்பெரிய ஒரு தற்கொலை நீங்க. அதுவும் போக நம்மளுடைய முத்துராமலிங்க ஐயா சொன்னாங்க, தேசியமும் தெய்வீகமும் என்னுடைய 2 கண்கள் சொன்னாங்க. அதற்கு மாறாக தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்கள் அப்படின்னு பணியூர் பண்ணையார் சொல்றாரு. திராவிடத்தை ஆதரிச்சீங்கன்னா திராவிட கட்சிகளை ஏன் எதிர்க்கிறீங்க? தமிழ் தேசியத்தை ஆதரிச்சீங்க அப்படின்னா காங்கிரஸ் ஏன் பற்றி நீங்க பேசவே இல்லை. அதையெல்லாம் தாண்டி ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்கு இருக்கக்கூடிய எந்த தகுதியும் இந்த பணியூர் பண்ணையாருக்கு கிடையாது. சட்டத்துக்கு புறம்பாக வந்துட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. எனக்கெல்லாம் பணம் தேவையில்லை, 1 ரூபாய் நான் எடுக்க மாட்டேன். ஆமா ஐயா, நீங்க தான் மக்களை ஏமாத்தி ரசிகர்களை ஏமாத்தி கோடி கோடியா சம்பாதிச்சிட்டீங்களே, உங்களுக்கு எதுக்கு பணம்? உங்களுக்கு பணம் இனிமே தேவையில்லை. குடியும் கொடுத்துறமா நீங்க இருந்துட்டு இருக்கிறீங்க. எல்லா சினிமா காட்சிகள்லயும் குடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, வன்முறையை தூண்டுற மாதிரியான காட்சிகள்லாம் எடுத்து பணத்தை சம்பாதிச்சாச்சு. 10 தலைமுறை இல்ல 100 தலைமுறைக்கு ஆன பணத்தை நீங்க சம்பாதிச்ச பிறகு உங்களுக்கு பணம் எதுக்கு? ரசிகர்களுடைய ரத்தத்தை இன்னைக்கு நீங்க உறிஞ்சிட்டு இருக்கிறீங்க. 120 ரூபாய் டிக்கெட்டை 3000 4000 கள்ளச்சந்தையில விற்கிறதெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு விற்கிறதாங்க. அதெல்லாம் வந்து ஊழல் இல்லையா? ஊழல்னா என்ன? இதுதான் ஊழல். இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது ஊழல். ஒரு சட்டமன்ற தேர்தல கூட அந்த கட்சியில இன்னும் சந்திக்கல. அதுக்குள்ள அந்த கட்சியில பாத்தீங்கன்னா இட்டுட்டு போறாருல்ல புஷி ஆனந்த், அவரு ஜாதி பார்த்து தான் சீட்டை கொடுக்குறாராம். சீட்டு கொடுக்கறதுக்கு வந்து 5 லட்சம் 6 லட்சம் பணம் வேணும்னு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பணியூர் பண்ணையாரு பார்க்க மாட்டாரு போல. அதுக்கெல்லாம் அவருக்கு நேரம் இல்லைங்க. அதுதான் அவருடைய பிரச்சனையா? முதல்ல சொல்லுங்க நீங்க. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு நாளும் வந்து இந்த பண்ணையார் இல்லைங்க, எத்தனை பண்ணையார் வந்தாலும் வீழ்த்த முடியாது. டிஎம்கே உடைய பி டீமா இருந்து இன்னைக்கு ஓட்டை பிரிக்கக்கூடிய ஒரு வேலையை தான் வந்து இந்த பணியூர் பண்ணையார் செய்துட்டு இருக்கார தவிர எந்த காலகட்டத்திலயும் அவர் நினைக்கிற மாதிரி ஆட்சியெல்லாம் பிடிச்சிட முடியாது. கிட்டத்தட்ட 2-3 மாதங்களா கூவிட்டு தான் இருக்கிறாங்க, வாங்க எங்க கூட்டணிக்கு வாங்க வாங்க வாங்க, ஆட்சியில அதிகாரத்திலும் பங்குதாரம்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒருத்தரும் போன மாதிரி தெரியல. ஏன் போகல அப்படின்னா அங்க இருக்கக்கூடியது எல்லாமே வந்து தற்கொலைகள் கூட்டம் தான். ஆதவ் அர்ஜுனாக்கு என்னங்க தெரியும்? இந்த இட்டு போறாரு, அவருக்கு என்ன தெரியும்? இல்ல ஜான் ஆரோக்கியசாமி அவருக்கு என்ன தெரியும்? உலக வரலாற்றிலேயே பணியூர் பண்ணையார் மாதிரியான ஒரு ஆளை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. கரூர்ல அந்த மரண சம்பவம் நடந்த பிறகு வீட்டுக்கு வரவழைச்சு 20 லட்சம் ரூபாய் கொடுத்து அவங்க வாயை அடைச்சு 72 நாட்கள் கதவை பூட்டி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு
கேட்ட தைரியசாலியா. அதுக்காகவே இவங்களுக்கு ஆஸ்கார் விருது கொடுக்கணும், டாக்டர் பட்டம் எல்லாம் கொடுக்கணும். அவங்க எல்லாம் யாருக்கும் பயப்படவே மாட்டாங்களாம். பின்னங்காலு பெடரில் அடிக்கிற மாதிரி ஓடி ஒளிஞ்சதெல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் இருந்தோம் கரூர் சம்பவத்துல. அந்த 41 பேர் செத்து போனாங்கன்ற வருத்தம் கூட இல்லாம மலேசியால போய் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. அதாவதுங்க, அரசியலை பொறுத்தவரைக்கும் நல்லவர்களாக இருக்கலாம், வல்லவர்களாக இருக்கலாம், ஆனா ஒண்ணுமே தெரியாத இந்த மாதிரி தற்கூரிகளாக இருக்கக்கூடாது. ஆக இந்த பனையூர் பண்ணையாரு புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ ஒரிஜினா விரித்த வலையில விழுந்து சிக்கி சின்ன பண்ணமாயிட்டு இருக்கிறாரு. அது அவருக்கு தெரியவே இல்லை. அதுதான் பெரிய கொடுமை. அண்ணா திமுக பற்றி விமர்சனம் பண்ணுவாங்களா? அண்ணா திமுக இருந்து ஆட்களை கூப்பிட்டுப்பாங்களாம். டிஎம்கே டிவிகேன்னு பேசிட்டு இருந்தவர் திடீர்னு அண்ணா திமுக உள்ள இழுக்கிறாருன்னா என்ன காரணம்னா ரொம்ப கிளியரா தெரியுது. கேம் ஓவர் அப்படின்றது தெரியுது. காங்கிரஸ் பற்றி இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவர் பேசுனது இல்லை. ஏன்னா அந்த கரூர் சம்பவமாக இருந்தாலும் சரி, ஜனநாயகன் திரைப்படமாக இருந்தாலும் சரி, இந்த சிபிஐ வழக்காக இருந்தாலும் சரி, ராகுல் காந்தி போன் பண்ணி பேசிட்டு தான் இருக்காரு விஜய்ட்ட. அதனாலதான் இவர் காங்கிரஸ் பற்றி பேசுறது இல்ல. தமிழ் தேசிய என்ற வார்த்தையை உச்சரிக்க கூட பனையூர் பண்ணையார் அவர்களுக்கு அருகதை கிடையாது முதல்ல. ஏன்னா ஈழத்துல போர் நடந்த போது மத்தியில காங்கிரஸ் தான் இருந்தது. அவங்கதான் 1.5 லட்சம் பேரை கொன்று குவித்தாங்கன்ற விமர்சனம் இருக்குது. ஆக மொத்தத்துல அண்ணா திமுக வெற்றி என்பது உறுதியாகி விட்டது. மேடை ஏறி சினிமா டைலாக் எல்லாம் பேசின ஆட்சி இங்க பிடிச்சிட முடியாது. ரொம்ப தெளிவாக அமைதியாக காய நகர்த்தி இன்னைக்கு ஒரு வலுவான கூட்டணியை அமைத்த நம்மளுடைய இபிஎஸ் அண்ணா திமுக வெற்றி அடைவதை, ஆட்சியை பிடிப்பதை யாராலும் தடுத்து நிறுத்திட முடியாது. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.